அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனலை முதன்முறையா பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சித்தா கவுன்சிலிங் ரிலேட்டடா, ஆயுஷ் கவுன்சிலிங் ரிலேட்டடா நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஒவ்வொரும் டவுட்ஸும் இண்டிவிஜுவலா ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஃபீட்பேக்ஸ குடுங்க. கண்டிப்பா நாங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த ஒரு டவுட் முக்கியமான அது ஷேர் பண்றேன். சார் இப்போ எனக்கு ரவுண்ட் 1ல சீட் அலாட் ஆயிடுச்சு. சரி, யூ ஆர் அலாட்டட் இன் ரவுண்ட் 1 ஏஐசிசில. எனக்கு அது பிடிக்கல. ஓகே. அப்போ நீங்க அப்கிரேடேஷன் குடுக்கணும். பிடிக்கலனா. அடுத்து நான் ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்றேன். அப்கிரேடேஷன் த்ரூ அடுத்த ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் காலேஜ் அலாட் ஆன காலேஜில் அப்கிரேடேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அந்த அப்கிரேடேஷன் ஃபார்மை கொடுத்துட்டு தான் நீங்கள் வந்து ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த காலேஜும் எனக்கு பிடிக்கல. நான் ஜாயின் பண்ணாமல் இருக்கலாமா? செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகுமா சார்? சரி, இங்கே என்னென்னா ரவுண்ட் 1 அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டில் அலாட் ஆகிடுச்சு. பட் பிடிக்கல. அப்போ நீங்கள் வந்து அப்கிரேடேஷன் ஃபார்ம் கொடுத்து ரவுண்ட் 2 போகிறீங்க. ரவுண்ட் 2 போகிறப்போ ரவுண்ட் 2ல உங்களுக்கு ஒரு காலேஜ் பிடிக்கல. எக்ஸாம்பிள் பிடிக்கல. சரி, இப்போ இந்த இடத்துல 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ரவுண்ட் 2ல பிடிக்கல. ஆனால் சரி வேறு வழி இல்லை, நான் ரவுண்ட் 1லேயே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக பழைய காலேஜ் நான் 1லேயே கிடச்சதே அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். அது 1. 2வது, சார் ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுவுமே எனக்கு பிடிக்கல. இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால், ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட்ன்றது உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் உங்களுக்கு டிஎன்ஆயுஷ்லையும் எனக்கு கிடச்சிருச்சு. கன்ஃபார்ம் ஆகி ஒரு சீட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ரீஃபண்டான அமௌண்ட்டும் வராது. அந்த அமௌண்ட்டும் வராது. அடுத்தடுத்த ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் ஸ்டேட்லேயுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட் ஓகே. பட் ஆனால் இது ஏஐசிசியில் அடுத்தடுத்த ரவுண்ட் போகவே முடியாது. இப்போ 3rd ரவுண்டில் கிடச்சி போனோன்னா தான் ஸ்டேட் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. ஸோ அது முக்கியமானது. ஸோ அப்போ ரவுண்ட் 2ல ஒரு காலேஜ் கிடச்சி ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்சி, அதாவது ரவுண்ட் 1ல கிடச்சி பிடிக்கல, ரவுண்ட் 2ல கிடச்சும் பிடிக்கல அப்படின்னா, மறுபடியும் திரும்பவும் காலேஜுக்கு போயிட்டு அப்கிரேடேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு ரவுண்ட் 3 கவுன்சிலிங் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ரவுண்ட் 3ல உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிடைச்சதுன்னா லக்கு. ஸோ இப்படி தான் ப்ரொசீஜரை மூவ் பண்ணணும். இப்போ ரவுண்ட் 3லேயும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, அமைதியாக போயிட்டு ரவுண்ட் 1ல என்ன காலேஜ் கிடைச்சதோ அங்கேயே ஜாயின் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னை பொறுத்தவரை ரவுண்ட் 1ல யாருக்கெல்லாம் காலேஜ் கிடைக்கிறதோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு காலேஜ் அப்படின்றத மறந்துடவே கூடாது. ரவுண்ட் 2 அடுத்தடுத்த காலேஜ்லாம் வர்றப்போ உங்களுக்கு வந்து முன்னாடி மேக்ஸிமம் எது நல்லா இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. எடுத்து முடித்த பிறகு தான் வடிகட்டி தான் அடுத்தடுத்த ரவுண்டு வரும். தயவுசெய்து ஒரு பிளேஸ்க்காக இந்த இடம் நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட்டு ரொம்ப ஒரு நீங்கள் நல்ல காலேஜை விட்டுட்டு திரும்ப அடுத்தடுத்து கீழே வர வேண்டாம் அப்படின்றது என்னோடய காமனான ஒப்பீனியன். ஸோ அதை மட்டும் தயவுசெய்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிப்பீங்க அப்படின்ற ஒரு இதை வந்து ஷேர் பண்ணுறேன். வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ண தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம். வேறு எதாவது டவுட்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.